ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கார்த்தி. வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வில் வுட் எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வில் வுட் ரெண்டுமே இது என்னது, மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப், ஆக்சிலரி வெர்ப், இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ வில் அப்படின்றத வந்து நம்ம எந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அப்படின்றத ஃபியூச்சர் டென்ஸ்ல மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வுட் அப்படின்றத எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட். எதோட பாஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லோட பாஸ்ட்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வில் பொறுத்த வரைக்கும் நம்ம டோன் வந்து ஹையா சொல்லலாம். வுட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டோன் வந்து ஐ வுட் ஹெல்ப் யூ, ஐ வுட் ஹெல்ப் யூ. ஸோ பொலைட்டா கேள்வி கேட்குற இடத்துல தான் வந்து வுட் வந்து யூஸ் பண்ணணும். வுட் யூ லைக் சம் டீ? ஓகேவா? வில்லுக்கும் வுட்டுக்கும் வந்து ஸ்ட்ரக்சர் இப்ப எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்னா, சப்ஜெக்ட் தான் எழுதுவோம். ஸோ வில்லா, அப்படி இல்லைன்னா வுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வெர்பு. வெர்பு கண்டிப்பா பேஸ் ஃபார்ம், அப்படி இல்லைன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் வெர்பு வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் இருக்கிற வேர்ட் ஆர் சென்டென்ஸ் வந்து எழுதிடலாம். ஸோ இதுதான் வில் வுட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போ இது எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வுட் ஹெல்ப் யூ. ஓகேவா? ஸோ ஐ வில் ஹெல்ப் யூனா நான் உனக்கு உதவுவேன். இது வந்து 100% வந்து அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஓகேவா? ஐ வுட் ஹெல்ப் யூ அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் இமேஜினரி தான். இது வந்து 100% வந்து நடக்கணும் அப்படின்ற கிடையாது. ஆனா இது ரெண்டுமே வந்து ஒரே சென்டென்ஸ் தான். இதுக்கு வந்து ரீசன் வந்து ஏதாவது சொல்லலாம். இப்ப நம்ம ஐ வுட் ஹெல்ப்னா நான் நேரம் இருந்தா உனக்கு உதவுவேன். ஐ வில் ஹெல்ப் யூனா கண்டிப்பா உதவுவோம் அப்படின்ற மீனிங். ஐ வுட் ஹெல்ப் யூ அப்படின்னா எனக்கு நேரம் இருந்தா உனக்கு உதவுவேன். ஸ்ட்ரக்சர் வந்து இதான். எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே சரி இதே ஸ்ட்ரக்சர்ல தான் எழுத போறோம். இதே இது நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ், இதே இது நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துட்டீங்கன்னா வில் பக்கத்துல நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆயிரும். இப்ப she will come அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், she will not come அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இதே இது will she come அப்படின்னா அது வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. நான் உனக்கு உதவுவேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்னது, எனக்கு நேரம் இருந்தால் உனக்கு உதவுவேன். நான் உனக்கு உதவுவேன் அப்படின்ற சென்டென்ஸ்ல கண்டிப்பா வந்து நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுவோம். ஸோ உதவுவேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 100% வந்து இந்த செயல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம வில் யூஸ் பண்ணணும். இதே பாருங்க, எனக்கு நேரம் இருந்தால் உனக்கு உதவுவேன். இங்க செய்யக்கூடிய செயல் என்னது, உனக்கு உதவுவேன் அப்படின்றதுதான் வந்து ரெண்டுலயுமே நமக்கு மெயினா வர்றது. ஆனா இங்க வந்து நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. உதவுவேன் அப்படின்றதுல 100% வந்து அந்த செயல் நடைபெறும். ஆனா எனக்கு நேரம் இருந்தா உனக்கு உதவுவேன், அதுவும் வந்து நமக்கு உதவுவேன் அப்படின்றதுதான் சொல்லுது. ஆனா நேரம் இல்லாட்டினா அவங்க உதவ மாட்டாங்க. ஸோ அப்படின்னா இது வந்து என்னது, ஒரு இமேஜினரி தான். இது வந்து 100% நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல இங்க வுட்டும் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரு, வில்லு, வெர்பு மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல வரணும். இந்த அளவு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், ஈஸியா எழுதிடலாம். இப்போ சப்ஜெக்ட் வந்து என்னது, நான். இங்க ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வந்து நம்ம ஐ எழுதிடலாம். வில் தான் யூஸ் பண்ண போறோம். ஐ வில். வெர்பு என்னது நமக்கு, உதவுவேன். அப்போ ஹெல்ப். ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும் வெர்பு. ஸோ மிச்சம் இருக்கிறது ஆப்ஜெக்ட் நமக்கு உனக்கு அப்படின்னா அப்போ யூ.
அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு ஈஸியா மேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவுவேன். இப்ப இதை எப்படி மேக் பண்ணணும்? எனக்கு நேரம் இருந்தால் உனக்கு உதவுவேன். சோ ஐ வுட் ஹெல்ப் யூ. சோ இதுவும் இதே ஸ்ட்ரக்சர் தான். சப்ஜெக்ட், would, verb, object. So I would help you. ஆனா இங்க ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இது 100% நடக்கணுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்மளோட இமேஜினரி தான். சோ மிச்சம் இருக்கிறது நேரம் இருந்தால். அப்போ if I had time. ஸோ பாஸ்ட்ல தான் யூஸ் பண்ண முடியும் சொல்லலாம் பார்த்தீங்களா would அப்படின்றது. ஸோ எனக்கு நேரம் இருந்தா உனக்கு உதவுவேன். had அப்படின்னு வந்துட்டாலே இது வந்து நமக்கு பாஸ்ட்ல தான் வரும். கரெக்டா? ஸோ இப்போ இதை ரீட் பண்ணுங்க. ஐ வுட் ஹெல்ப் யூ இஃப் ஐ had time. ஸோ இது இல்லாமலும் நம்ம பேசலாம். ஆனா இது இல்லாம பேசினா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூன்னு சொல்லலாம், ஐ வுட் ஹெல்ப் யூன்னு சொல்லலாம். ஆனா ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்றப்ப இது வந்து 100% அந்த செயல் நடக்கும். ஐ வுட் ஹெல்ப் யூன்றப்ப அந்த செயல் வந்து 100% நடக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் வந்து நமக்கு வரும். ஓகேவா? இஃப் ஐ ஹேட் டைம், எனக்கு டைம் இல்ல. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் சீக்கிரம் வருவான். இங்க அவன் வேலை முடிச்சிருந்தா சீக்கிரம் வருவான். சோ இந்த வேலை முடிச்சிருந்தா அப்படின்றதா என்னது? வேலையை முடிச்சிட்டாங்கன்னா முடிச்சிருந்தா அப்படின்னா அது என்னது? நமக்கு பாஸ்ட் தான். சோ உங்களுக்கு புரியுதா? சோ பாஸ்ட் சுச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து would வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து வருவான் அப்படின்றத ஃபியூச்சர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கூட ஒரு வார்த்தை வருது பாருங்க. அவன் வேலையை முடிச்சிருந்தா சீக்கிரம் வரப்போறான். சோ உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல வந்து நமக்கு பாஸ்டும் வருது. ஓகே, அவன் சீக்கிரம் வருவான் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்மே நமக்கு ஃபியூச்சர் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும்? வில் அப்படின்றதான் யூஸ் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட் இங்க என்னது? ஹீ. நெக்ஸ்ட் வில் அப்படின்றத எழுதணும். வெர்பு என்னது? கம் அப்படின்றது. ஸோ எழுதிடலாம். கேம்னு எழுதக்கூடாது இந்த இடத்துல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ கம். சீக்கிரம் அப்படின்னா இயர்லி. ஸோ இப்போ இந்த இடத்த எடுத்துட்டோம். ஆனா இதை வந்து would வச்சு சொல்றோம். ஓகேவா? இதுவும் அதே தான். வில்லுக்கு பதிலாக மட்டும் நம்ம would வந்து சேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டா? she would come yearly. இதை வந்து will அப்படின்னு வர்றதுனால இது 100% வந்து நம்ம நம்ப முடியும். would அப்படின்றது வந்து நம்ம 100% வந்து இந்த செயலை நம்ப முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன், அவங்க வராததுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இந்த செயல் கண்டிப்பா நம்மளால நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஹி வுட் கம் இயர்லி அப்படின்னா அதோட ரீசன் என்ன சொல்றாங்க? அவன் வந்தாலும் அவன் வேலையை முடிச்சிருந்தா சீக்கிரம் வரப்புவான். ஸோ வேலை எப்ப முடியும்னு நமக்கு தெரியாது. அவன் சீக்கிரம் வருவானானும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ வேலையே முடிச்சிருந்தா, ஸோ அதை வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். இஃப் ஹீ finished his work. Finished his work. சோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சிருந்தா உண்மையை சொல்லுவேன். சோ மாறுறது என்னது? நமக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா. ஆனா உண்மையை சொல்லுவேன் அப்படின்றதுதான் வந்து ரெண்டு இடத்துலயுமே நமக்கு வந்து வெர்பு. கரெக்டா? சோ நான் உண்மையை சொல்லுவேன்னா 100% இந்த செயல் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சிருந்தா உண்மையை சொல்லுவேன் அப்படின்றது நடக்கும், இந்த செயல் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கம்பல்சரியா வந்து சொல்ல முடியாது. ஜஸ்ட் வந்து இது ஒரு இமேஜினரி தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வில் யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல would யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நமக்கு அப்படியே எழுத போறோம். ஸோ எந்த விதமான சேஞ்ச் ஆகாது. நான் அப்படின்றதுனால ஐ. நெக்ஸ்ட் வில். அதுக்கப்புறம் வெர்பு. வெர்பு என்னது? சொல்லுவேன் அப்படின்றதுதான் நமக்கு வெர்பு. கரெக்டா? ஸோ டெல். ஸோ உண்மையை சொல்லுவேன். அப்போ the truth. I will tell the truth. நான் உண்மையை சொல்லுவேன்.
இப்போ இங்க எப்படி எழுதுவோம்? I would tell the truth. ஆனா இங்க என்ன வந்திருக்கு நமக்கு? இன்னொரு வாக்கியம், எனக்கு தெரிஞ்சிருந்தா உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு தான் வந்திருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்னா if I know it. if I know it, எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நான் உண்மையை சொல்லுவேன். நீங்க கேட்கலாம் I would tell the truth if I know it அப்படின்னு தான் வரணுமா, அல்லது if I know it I will tell the truth அப்படின்னு சொல்லி தான் எழுதணுமா? ரெண்டு விதமாவுமே எழுதலாம். ரெண்டு விதமா எழுதினாலுமே நமக்கு வந்து கிராமர்ல வந்து கரெக்ட் தான். ஸோ நீங்க இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் if I know it, if I know it I would tell the truth. ஸோ நம்ம ஏன் இப்படி இதை சூஸ் பண்ணி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அப்பனா தான் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து புரியும். நம்ம இது சொல்லியிருக்கிறோம், இது வந்து கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஐ வுட் டெல் த ட்ரூத் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய இமேஜினரி தான், கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம இமேஜினரியா இருந்தால் அதுக்கு பின்னாடி வந்து நமக்கு ஒரு ரீசன் கொடுக்கணும்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து இந்த டைப்பை நம்ம சூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தது. இப்போ இதே இது நம்ம ஐ வில் டெல் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் உண்மையை சொல்லுவேன்னு அர்த்தம். இதே தான் நம்ம நெகட்டிவ்ல சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சென்டென்ஸ்னா இப்போ ஐ போட்டிருக்கோமா, வில் போட வேண்டியது. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? நாட். ஏற்கனவே நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எழுதும் போது ஸோ வில் பக்கத்துல நாட் சேர்த்துடணும். அதுக்கப்புறமா வெர்ப் எழுதணும். இந்த இடம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மிச்சம் எல்லாமே அப்படியே தான் வரும். ஸோ இங்க எதுவுமே சேஞ்ச் ஆகல பார்த்தீங்களா? வில் டெல் அப்படின்றது பக்கத்துல, அதாவது நம்ம ஆக்சிலரி வெர்புக்கும் இடையில நாட் சேர்த்தனா இது வந்து நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆயிரும். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வச்சு எழுதும் போது எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாசிட்டிவ். கரெக்டா? பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கும் பெருசா டிஃபரன்ஸ் ஆகாது. இதே இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கேள்வி வாக்கியம்னா மட்டும் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் எழுதிடணும். வில், இந்த சப்ஜெக்ட இந்த பக்கம் கொண்டு போயிருவோம். வில் ஐ டெல் த ட்ரூத், எண்டிங்ல கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா பாருங்க. இங்க இந்த இடம் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த வில்ல மட்டும் இங்க கொண்டு வந்துடுறோம் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப். இந்த மாதிரி வில் ஐ டெல் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஆக்சிலரி வெர்ப், அதாவது மாடல் வெர்ப் எது வேணா சொல்லலாம். இதை வச்சு நம்ம கேள்வி கேட்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா தான் வரும். ஸோ இப்போ நம்ம வில் ஐ டெல் த ட்ரூத் அப்படின்னு கேட்கும்போது எஸ் அப்படி இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இதே இது நம்ம வுட் வச்சு எழுதுறதா இருந்தா எப்படி எழுதுவோம்? ஐ வுட், ஏற்கனவே நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ்ல எழுதிட்டோம். என்ன எழுதணும்? ஐ வில் டெல் த ட்ரூத் இஃப் ஐ நோ இட். இது என்ன சென்டென்ஸ்? பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்னா ஐ வுட் நாட் tell the truth if I know it. இது வந்து நெகட்டிவ். இப்போ இதே இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மாத்துவோம்? ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? would சொல்லியிருக்கோம். கரெக்டா? would I tell the truth if I know it? Question mark. So I will tell the truth if I know it னா உனக்கு தெரிஞ்சிருந்தா, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உண்மையை நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். I will not tell the truth if I know it னா எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இப்போ would I tell the truth if I know it னா, ஸோ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், will I tell the truth I know it, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உண்மையை சொல்லுவேனா அப்படின்னு தான் மீனிங் வரும்.
ஸோ அதனால அடுத்தவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூ போடணும். நம்மளே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருந்தால் தான் ஐ போடணும். ஸோ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு பார்க்கணும். ஸோ இது வந்து என்னது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து உங்களுக்கு வில் வுட் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட்டே வந்து வரக்கூடாது. ஸோ வில் அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபியூச்சர்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு 100% நடக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். கொஸ்டின் வாக்கியங்கள்ல எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரியோ அப்படி இல்லைன்னா ஆஃபர் பண்ற மாதிரியோ இருக்கிற இடத்துல தான் வந்து யூஸ் பண்ணுவோம். வுட் அப்படின்றது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வுட் அப்படின்றது ஒரு இமேஜினரி திங்ஸ். கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்ல முடியாது. இமேஜினரி திங்ஸ், அதுவும் பாஸ்ட்ல வர்ற மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கொஸ்டின் எங்க வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொலைட்டா, ரொம்ப பொலைட்டா கேள்வி கேட்குற கொஸ்டின்ஸ்ல தான் வரும். இப்போ நம்ம கேட்போம்ல, would you like some tea, would you like some orange juice, இந்த மாதிரி நம்ம பொலைட்டா வந்து கேள்வி கேட்குற இடத்துல தான் வந்து நம்ம would வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அந்த அளவு நம்மளால வந்து ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இப்போ இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் உங்களுக்காக. ஸோ இப்போ உங்களோட டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். இன்னொரு சென்டென்ஸ், எனக்கு நேரம் இருந்தா உனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஸோ இதுல எந்த இடத்துல நீங்க வில் யூஸ் பண்ணுவீங்க, எந்த இடத்துல வுட் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். சரியோ தப்போ கண்டிப்பா ஆன்சர் பண்றப்பதான் வந்து நமக்கே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். ஸோ நீங்க வந்து எந்த அளவு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவு நம்மளால ஆங்கிலம் சரளமா ஈஸியா பேசவும் முடியும், எழுதவும் முடியும், அடுத்தவங்க பேசுறத நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.